ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். நீ எப்பவும் போல போய் படிக்கிற வேலைய பாருன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல எனக்கு இனிமே இந்த குழந்தை தான் என் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவரோட ஒய்ஃப் என்ன இவரு ரொம்ப நாள் ஆளையே காணுமேன்னு சொல்லி அந்த ஊர்ல வந்து செக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அங்க ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க விஷயத்த கேட்டு ஷாக் ஆகுறாங்க. டிரைவரோட ஒய்ஃப் ஹீரோயின் வீட்ல போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் உண்மையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிரைவரும் அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினோட அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு சரி இது இனிமே நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. குழந்தை வளர வளர அவனுக்கு செலவு பண்ண காசு வேணுங்கிறதுக்காக அவ மறுபடியும் அதே டான்ஸ் ஷோக்கு போறா. அந்த டான்ஸ் ஷோல அந்த குழந்தையோட ஆடுற வீடியோ வந்து வைரல் ஆகுது. அதை வந்து அந்த ஃபாரின் கப்பல் பாத்துடுறாங்க. அந்த வீடியோல குழந்தை நல்லா இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த ஃபாரின் கப்பல் ஹீரோயின் கிட்ட வந்து எங்களுக்கு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபாரின் கப்பல்ல ஹஸ்பண்ட் சொல்றாரு, என் ஒய்ஃப் நிறைய டைம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டா, இந்த குழந்தை இருந்தா தான் அவளை காப்பாற்ற முடியும், இதுக்காக நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன், நான் லீகலா மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லீகலா போலான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்களோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணி என் குழந்தை என்கிட்ட இருக்கிறத விட அவங்க கிட்ட இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும், நல்லா படிக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒத்துக்க வச்சிடறாங்க. ஹீரோயின் குழந்தைய ஃபாரின் கப்பல்ஸ் கொடுத்துடலான்னு அவங்க ஃபேமிலி கூட்டிட்டு அவங்கள பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபாரின் கப்பல் வேற ஒரு குழந்தைய தத்து எடுத்துறாங்க. எங்களுக்கு இந்த குழந்தை வேணா, இது உன்னோட குழந்தை, நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசியா அந்த குழந்தை அவங்க அம்மா கூடவே சேர்ந்துரும்.